ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் டே 11க்கான கோல்டன் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இது நாளைக்கு, அதாவது 26ஆம் தேதி படிக்க வேண்டிய போர்ஷன். நாளைக்கு தேர்ஸ்டே என்ன டே? 10th பொறுத்தளவுக்கு தேர்ஸ்டே சயின்ஸ் டே. ஏற்கனவே என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஏற்கனவே ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், கெமிஸ்ட்ரியில் 7th and 8th, பயாலஜியில் 12, இந்த 5 லெசனும் நம்ம ரிவிஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. செகண்ட் ரிவிஷன் வரைக்கும் கூட சில பேர் முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 3rd லெசன் அண்ட் 4th லெசன், கெமிஸ்ட்ரியில் 9th லெசன் அண்ட் 10th லெசன், மொத்தம் 4 லெசனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 மார்க்ஸ் படிக்கிறீங்க. நல்லா கணக்கு எடுத்து பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் 18 to 20 கொஷின்ஸ் தான் வருது. ஸோ 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 6லேருந்து 7 கொஷின் படிக்கணும். 3 hours படிக்கணும் இல்லையா? ஸோ கணக்கு பாருங்கள், ஒரு கொஷினுக்கு நீங்கள் தாராளமாக 5 minutes எடுத்து படிக்கலாம். ரிலாக்ஸாகவே படித்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4 லெசனுக்குரிய 2 மார்க்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தமிழில் காலையில் 15 நிமிஷம் படிக்கிறது 8வது மனப்பாட திருக்குறள் படிச்சிருங்க. ஈவினிங் 15 minutes இங்கிலீஷ் என்ன படிக்கணும் அப்படின்னா, ரோட் மேப் படிச்சிருங்க. ஏற்கனவே இங்கிலீஷை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சிருப்பீங்க. அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கல அப்படின்னா இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் படிங்க, ரோட் மேப் நாளைக்கு கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இங்கிலீஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிறோம். ஓகே, ஸோ டெய்லி 15 minutes தமிழுக்கும், ஈவினிங் 15 minutes இங்கிலீஷுக்கும் கண்டிப்பாக ஒதுக்குங்க. படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.